அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் ராசி பொருத்தம் ராசி மண்டலத்திலேயே ஒரு சூப்பர் ஹிட் ஜோடி. அறிவாற்றல் மிக்க மிதுன ராசி ஆணுக்கும் புரட்சிகரமான சிந்தனை கொண்ட கும்பராசி பெண்ணுக்கும் இடையிலான பொருத்தம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இருவருமே காற்று ராசிகள். காற்றுடன் காற்று சேரும்போது அங்க வேகம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். புதனின் புத்தியும் அதாவது மிதுன ராசி, சனியின் முற்போக்கு சிந்தனையும் அதாவது கும்பராசி. இவங்க இணைந்த இந்த ஜோடி ஒரு புதுமையான வாழ்க்கைய வாழும். இவங்களுடைய குணநலன்கள்னு பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியான் புதனின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு கலகலப்பான மனிதராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பாங்க. எதையும் சீக்கிரமா கத்துப்பாங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. எப்பவுமே புதிய தகவல்களை தேடி ஓடுவாங்க. கும்பராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் சனியின் அம்சம் கொண்டவங்க. இவங்க மிகவும் தனித்துவமானவங்களா யூனிக் பர்சனா இருப்பாங்க. யாருக்காகவும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனிதாபிமானம் மிக்கவராகவும் சுதந்திரத்தை நேசிப்பவராகவும் இருப்பாங்க. இவங்க சிந்தனைகள் மற்றவங்களை விட 10 வருஷங்கள் முன்னோக்கி இருக்கும். இருவருமே அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய தேவையற்ற சடங்குகளை விட அறிவியலையும் லாஜிக்கையும் அதிகமா நம்புவாங்க. காதல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவங்க காதல்ல கணவன் மனைவி என்ற உணர்வை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற உணர்வு தான் அதிகம் இருக்கும். இருவரும் மணிக்கணக்கா உலக அரசியல், அறிவியல், மர்மங்கள் இப்படி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசியான் சந்தேகப்பட மாட்டாங்க. கும்பராசி பெண் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. இந்த பரஸ்பர சுதந்திரமே இவங்க காதலை நீண்ட காலத்துக்கு துடிப்போட வச்சிருக்கும். திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவங்க திருமண வாழ்க்கை மிகவும் கூலா இருக்கும். வீட்டை விட வெளி உலகத்துல இருவரும் சேர்ந்து பல சாதனைகளை செய்வாங்க. சமூக சேவைகள்லையும் நட்பு வட்டாரத்திலையும் இந்த தம்பதி மிகவும் பிரபலமாயிருப்பாங்க. கும்பராசி மனைவி குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக திட்டமிடுவாங்க. மிதுனராசி கணவர் அன்றாட தேவைகளை மிகச்சிறப்பாக கவனிப்பாங்க. இவங்களுக்குள்ள பெரிய சண்டைகள் வராது. கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை அறிவுபூர்வமா விவாதித்து திருத்துப்பாங்க. இருவருக்குமான சவால்கள் என்னன்னு பார்க்கும்போது இருவருமே காற்று ராசிங்கிறதுனால உணர்வு பூர்வமான நெருக்கம், எமோஷனல் பாண்டிங் சற்று குறைவா இருக்கலாம். இருவரும் அறிவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இதயத்துக்கு அதாவது உணர்வுகளுக்கு கொடுக்க தவறுனா வாழ்க்கை சற்று இயந்திரத்தனமா மாறலாம். இருவருக்கும் இடையே புரிதல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள வேவ் லென்த் மிக சிறப்பா பொருந்தும். மிதுனராசி ஆண் சொல்ல வருவதை கும்பராசி பெண் பாதியிலேயே புரிஞ்சுப்பாங்க. ஒருவர் மற்றவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிட மாட்டாங்க. கும்பராசி பெண் ஒரு விஷயத்துல உறுதியா நின்றா மிதுனராசியான் அவருக்கு தேவையான தகவல்களை திரட்டி தந்து பக்கபலமா இருப்பாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இந்த ஜோடியுடைய வீட்டை பத்தி பார்க்கலாமே. மிதுனராசி கணவர் ஒரு பக்கம் லேப்டாப்ல புதுசா எதையோ படிச்சுக்கிட்டு இருப்பார். கும்பராசி மனைவி ஒரு பக்கம் சமூக மாற்றத்தை பத்தின ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு காஃபி குடிக்கும் போது 2 பேரும் ஒரு விவாதத்தை ஆரம்பிப்பாங்க. அது சண்டையில முடியாம ஒரு பெரிய ஐடியாவில் போய் முடியும். நாம ஏன் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. வழக்கமான குடும்பங்கள் மாதிரி சமைக்கிறது, துணி துவைக்கிறது பத்தி மட்டும் இவங்க பேச்சு இருக்காது. உங்களுக்குள்ள உறவு மேம்பட இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல மிதுன ராசி கணவருக்கு உங்க மனைவி மிகவும் பிடிவாதமானவங்க. அவங்க ஒரு முடிவெடுத்தா அதை அவ்வளோ எளிதில் மாத்திக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட தர்க்கம் செய்யாம அவங்க கொள்கைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கும்பராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் அடிக்கடி தன்னுடைய மனதை மாற்றக்கூடியவர். அதை நம்பகத்தன்மை இல்லாதவர்னு நினைக்காம அவங்க இயல்புன்னு ஏத்துக்கங்க. அவரோடு சேர்ந்து ஜாலியா நேரத்தை செலவிடுங்க. இருவரும் சேர்ந்து அவ்வப்போது உணர்வு பூர்வமா பேச பழகுங்க. அன்பை வெறும் பேச்சில் மட்டும் இல்லாம அழகான அரவணைப்புலையும் காட்டுங்க. உங்களுக்கான பரிகாரங்கள். உறவை மேலும் வலுக்கச் செய்ய சனிக்கிழமை தோறும் கும்பராசி மனைவி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்றது மூலமா குடும்பத்துல ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். புதன்கிழமை தோறும் மிதுனராசி கணவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மற்றும் பசுவுக்கு பச்சை பயிறு வழங்கிறது புத்தி தெளிவை கொடுக்கும். இருவரும் சேர்ந்து ஒரு ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி செலவை ஏத்துக்கிறது அல்லது சமூகத்துக்கு உதவும் காரியங்களை செய்யறது, இதெல்லாம் இவங்க கிரக நிலைகளை வலுப்படுத்தும். சுருக்கமா சொல்லணும்னா மிதுனம் கும்பம் இணையறதுங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி. அறிவு, சுதந்திரம், நட்பு இந்த மூன்றும் இவங்க வாழ்க்கையின் தூண்கள். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த நினைக்காத வரைக்கும் இந்த ஜோடி தான் ராசி மண்டலத்தின் ரோல் மாடல் ஜோடினே சொல்லணும்.
அறிவாற்றலால உலகையே வியக்க வைக்க போகும் உங்க இல்லறம் சிறக்க வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்க பார்ட்னர் மிதனமா அல்லது கும்பமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற சுவாரஸ்யமான விஷயம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் தான். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் 80% உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்றாங்கங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.